ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்திக் கட்டுரை வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் குறித்த ஒரு பார்வை. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான அடித்தள கட்டுமானத்தை வலுவாக அமைக்கும் பணிகளில் மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதற்கான தொலைநோக்கோடு இதுவரை நடைமுறையில் இருக்கும் சட்ட திட்டங்களை காலத்திற்கேற்றவாறு மாற்றும் பணியும் நடந்து வருகிறது. பல்வேறு காலகட்டங்களில் உருவாக்கப்பட்ட தொழிலாளர் சட்டங்களை தொகுத்து பல்வேறு மாற்றங்களோடு 4 சட்டங்களாக சமீபத்தில் கொண்டு வந்தது மத்திய அரசு. அதன் தொடர்ச்சியாக 100 நாள் வேலை திட்டம் என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தில் மாறுதல் செய்து விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜ்விகா மிஷன் கிராமின் எனப்படும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்ற புதிய சட்டத்தை உருவாக்கியுள்ளது மத்திய அரசு. இது சுருக்கமாக விபிஜி ராம்ஜி என்று அழைக்கப்படுகிறது. மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் அனுமதி அளித்திருப்பதை அடுத்து இது நடைமுறைக்கு வந்துள்ளது. 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டம். இந்த சட்டம் கிராமப்புற குடும்பங்களுக்கு 100 நாட்கள் வேலை வாய்ப்பை உரிமையாக்கியது. பேச்சுரிமை, எழுத்துரிமை போல ஊரகப் பகுதிகளில் வசிப்பவர்கள் வருடத்தில் 100 நாட்கள் வேலை பெறுவது அடிப்படை உரிமையாக்கப்பட்டது. ஒருவர் தனக்கு வேலை தேவை என்று கேட்டால் பஞ்சாயத்து நிர்வாகம் 15 நாட்களுக்குள் வேலை வழங்க வேண்டும். அப்படி வழங்க முடியாவிட்டால் தினசரி வேலையின்மை உதவித் தொகையை அவருக்கு வழங்க வேண்டும். அந்த அளவிற்கு மக்கள் பக்கம் நின்று இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் 45,000 கோடியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு கொரோனா காலத்தில் 1 லட்சம் கோடிக்கு மேல் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பேரிடரால் தவித்த மக்களுக்கு கரம் கொடுத்து மீட்டெடுத்தது இந்த திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் கிராமங்களில் 262 வகையான வேலைகள் மேற்கொள்ளப்பட்டன. நாடெங்கும் சுமார் 12 கோடி குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகிறார்கள். கிராமப்புற மக்களின் வறுமையை விரட்டி அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்த இந்த திட்டத்தின் மீது சில விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன. விவசாய பணிகள் இந்த திட்டத்தால் பாதிக்கப்படுகின்றன என்பது முக்கியமான விமர்சனம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக நடைமுறையில் இருக்கும் இந்த சட்டத்தை காலத்திற்கேற்ற வகையில் மாற்ற வேண்டிய தேவை உருவானது. இதையடுத்து இதில் பல சீர்திருத்தங்களை செய்து புதிய சட்டத்தை உருவாக்கியுள்ளது மத்திய அரசு. தேவை கருதி பழைய சட்டத்தில் இல்லாத பல கூறுகள் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த விபிஜி ராம்ஜி சட்டம் கிராமப்புறங்களின் வாழ்வாதார மேம்பாட்டில் பல புதிய திருப்பங்களை உருவாக்கும் வல்லமையோடு உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவரை 100 நாட்களுக்கு வேலை உரிமை வழங்கப்பட்டிருந்த நிலையில் இந்த புதிய சட்டம் கிராமப்புறங்களில் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த வயது வந்த எவருக்கும் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்களுக்கு குறையாமல் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை உறுதி செய்ய அரசுக்கு சட்டப்பூர்வ கடமையை வழங்குகிறது. இது வெறும் வேலைவாய்ப்பு உத்தரவாதம் மட்டுமல்ல, கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்களுக்கு அதிகாரம் அளித்து அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்கிறது மத்திய அரசு. விபிஜி ராம்ஜி சட்டம் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நாட்டின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற வேலைவாய்ப்பை ஒரு தனிப்பட்ட நலத்திட்டமாக பார்ப்பதிலிருந்து மாற்றி அதை நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் ஒரு முக்கிய கருவியாக மாற்றுகிறது. கிராமப்புற குடும்பங்களின் வருமானத்தை பாதுகாப்பதுடன் நிர்வாகத்தையும் பொறுப்புணர்வையும் நவீனப்படுத்தும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த திட்டம் தண்ணீர் தொடர்பான பணிகளுக்கு அதிமுக்கியத்துவம் வழங்குகிறது. எதிர்கால தலைமுறை தண்ணீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படும் என்று ஆய்வாளர்கள் கூறிவரும் சூழலில் தொலைநோக்கோடு கிராமப்புற நீர்நிலைகளை மேம்படுத்துவதை சட்டப்பூர்வமாக மாற்றியிருக்கிறது இந்த திட்டம். மேலும் அந்தந்த பகுதிகளில் உள்ள நீர் மற்றும் பாசன வளங்களை கண்டறிந்து ஆவணப்படுத்தவும் இந்த திட்டம் உதவும். சாலை பணிகளையும் இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது. அதன் மூலம் கிராமப்புறங்களுக்கு சிறந்த இணைப்பு உருவாகும். கிராம மக்கள் தங்கள் உற்பத்தியை வெளிப்பகுதிகளுக்கு கொண்டு சென்று சந்தைப்படுத்தவும் வாய்ப்பு உருவாகும். தொழிலாளர்களுக்கு மட்டுமின்றி விவசாயிகளுக்கும் பயனளிக்கும் வகையில் இந்த சட்டம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் மிகுந்த வெளிப்படைத்தன்மையோடு இந்த சட்டம் இருப்பதால் முறைகேடுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் குறைவு என்று அரசு தெரிவிக்கிறது. இந்த புதிய சட்டத்தின் கீழ் மொத்த செலவில் 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் ஏற்பார்கள். இதன் மூலம் மாநிலங்கள் வெறுமனே அமலாக்கும் முகமைகளாக இல்லாமல் தங்களுக்கு உரிய திட்டங்களை அறிவிக்கவும் செயல்படுத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், இமயமலை தொடரை ஒட்டிய மாநிலங்களில் இந்த திட்டத்தின் கீழ் செய்யப்படும் செலவில் 90% மத்திய அரசு ஏற்கும்.
சட்டப்பேரவைகள் இல்லாத யூனியன் பிரதேசங்களுக்கு 100% நிதியையும் மத்திய அரசே வழங்கும். இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் ஒருவருக்கு வேலை கிடைக்காவிட்டால் அவர்களுக்கு வழங்க வேண்டிய தினசரி வேலையின்மை உதவித்தொகைக்கான செலவை மாநில அரசு ஏற்கும். புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சட்டம் விவசாய உற்பத்தி திறன் மற்றும் தொழிலாளர் பாதுகாப்பு ஆகிய இரண்டையும் ஆதரிக்கும் ஒரு சீரான சமநிலையை உறுதி செய்கிறது. விதைப்பு மற்றும் அறுவடை பணிகள் நடைபெறும் காலங்களில் விவசாய தொழிலாளர்கள் போதுமான அளவில் கிடைப்பதை எளிதாக்கும் வகையில் ஒரு நிதியாண்டில் 60 நாட்கள் வரை ஒரு இடைநிறுத்த காலத்தை அறிவிக்க மாநிலங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. விவசாய பணிகள் நடக்கும் காலங்களில் மக்கள் அவற்றில் கவனம் செலுத்த இந்த மாற்றம் உதவும். இதன் மூலம் விவசாயத்திற்கு தொழிலாளர்கள் கிடைக்கவில்லை என்ற நிலை மாறும். புதிய சட்டம் உள்ளூர் தேவைகளின் அடிப்படையில் கிராம பஞ்சாயத்துகளின் மூலம் திட்டங்களை தயாரித்து கிராம சபையின் அங்கீகாரம் பெற்று பணிகளை வரையறுக்க வேண்டும் என்று உறுதி செய்கிறது. திட்டமிடல், அமலாக்கம் மற்றும் கண்காணிக்கும் உரிமையை ஊராட்சிகளுக்கும் திட்ட அலுவலர்களுக்கும் மாவட்ட அதிகாரிகளுக்கும் வழங்குகிறது இந்த சட்டம். ஒத்துழைப்பும் ஒருங்கிணைப்பும் மட்டுமே மத்திய அரசின் பணி. மேலும் களப்பணிகளை தொழில்நுட்பத்தோடு இணைத்து கண்காணிக்கும் ஏற்பாட்டையும் இந்த சட்டம் செய்கிறது. அதன் மூலம் இந்த திட்டத்தில் சரிவர வேலைகள் நடக்கவில்லை என்ற புகார் எழுவது தடுக்கப்படும். சரியான நேரத்தில் சரியான நபர்களுக்கு ஊதியம் வழங்குவது முறைப்படுத்தப்படும். பயோமெட்ரிக் மூலம் பணி செய்ய வருவோரின் வருகையை உறுதி செய்தல், டிஜிட்டல் முறையில் பணி விவரங்களை பதிவிடுதல், நிகழ்நேர தகவல் பலகைகள் அமைத்தல், தொடர்ச்சியாக பொது இடத்தில் தகவல் பகிர்வு ஆகியவற்றிற்கும் இது வழிவகுக்கும். போலியான வருகை, போலியான தொழிலாளர்கள், சரிபார்க்கப்படாத ஆவணங்கள் ஆகிய பிரச்சினைகளுக்கும் தீர்வு ஏற்படும். மேலும் இந்த சட்டத்தின் பிரிவு 20 கிராம சபை மூலமான சமூக தணிக்கையையும் வலுப்படுத்துகிறது. இந்த சட்டம் வேலை செய்ததற்கான சம்பளத்தை வாராவாரமோ அல்லது வேலை முடிந்த 15 நாட்களுக்குள்ளாகவோ வழங்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்குகிறது. குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் தாமதம் ஏற்பட்டால் தாமதத்திற்கான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். இது ஊதிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதோடு தொழிலாளர்களை ஊதிய தாமதங்களிலிருந்து பாதுகாக்கிறது. இனி ஒவ்வொரு மாநிலத்திலும் வேலை வழங்கப்படும் கிராமப்புறங்களை மத்திய அரசு தேர்ந்தெடுக்கும். ஊராட்சி நிர்வாகங்கள் தங்களுக்கு தேவையான திட்ட மதிப்பீடுகளை தயாரித்து வழங்கலாம். சுதந்திர இந்தியாவில் கிராமப்புற மக்களின் மேம்பாட்டிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் ஒருங்கிணைந்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த சட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதையும் தனது செயல் திட்டமாக கொண்டுள்ளது. மத்திய அரசின் இந்த புதிய சட்டம் வரவேற்கத்தக்கது என்று கிருஷ்ணகிரி, தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர். என் பேர் கோவிந்தராஜ். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டத்தில் மருதீரி பஞ்சாயத்தில் வாழ்ந்துட்டு வரோம். இப்போ 100 நாள் வேலை திட்டத்தில் எங்கள் ஊரில் பெண்கள், முதியவர்கள் எல்லாமே நல்லா பலனடைஞ்சோம். இன்னைக்கு வரையும் நல்லா எங்களுக்கு ஒரு உதவியாகவும் இருந்தது. இப்போ மத்திய அரசாங்கம் 125 நாளாக உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க. பிரதமருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதனால் எங்கள் கிராமமும் மக்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்காங்க. எங்களுக்கு நல்ல ஒரு உதவியாகவும் இருக்கும். என் பேர் சங்கர சுப்பிரமணியன். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது 125 நாட்களாக 25 நாட்கள் உயர்த்தியுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊதியமானது 290 ரூபாயிலிருந்து 336 ரூபாய் என்கிற அறிவிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயங்கள். கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வேலை வாய்ப்புக்காண்டி இயங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் இந்த அறிவிப்பு மிகவும் சிறந்ததாக இருக்கு. இதற்காண்டி அவங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நவீனப்படுத்தப்பட்ட, விரிவுபடுத்தப்பட்ட இந்த சட்டத்தால் கிராமப்புற மக்களின் வாழ்க்கை மேம்படும். அவர்களின் பொருளாதார நிலை உயரும். 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வைக்கு இணங்க இந்தியாவின் கிராமப்புற வேலைவாய்ப்பு கட்டமைப்பை புதுப்பித்து வலுப்படுத்துவதற்கான ஒரு தீர்க்கமான படியாக வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் அமைந்துள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் முக்கியமாக வாழ்வாதார பாதுகாப்பில் கவனம் செலுத்தியது. ஆனால் இந்த புதிய சட்டம் அதிகாரம் அளித்தல், மேம்பாடு, ஒருங்கிணைப்பு மற்றும் முழுமையான அமலாக்கம் ஆகியவற்றின் மூலம் வளமான, திறமையான மற்றும் தன்னிறைவான கிராமப்புற இந்தியாவை உருவாக்குவதை வலியுறுத்துகிறது. பொதுப்பணிகளை ஒருங்கிணைத்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அந்த வகையில் அமுதப் பெருங்காலத்தில் மற்றும் ஒரு மறுமலர்ச்சி இது என்றால் மிகையில்லை. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் ஷியாமளா.